நாடு முழுவதும் தேர்வு முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இளைஞர்களின் நலனும் எதிர்காலமும் தான் அரசின் மிக உயர்ந்த முன்னுரிமை என வலியுறுத்திய அவர், வினாத்தாள் கசிவு போன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு விரைவாகவும் கடுமையாகவும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த முடிவை செயல்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் தொடர் நடவடிக்கைகளில் இதுவும் ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். சமீப காலமாக தேர்வு முறைகேடுகள் அரசியல் மற்றும் சமூக அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சட்ட ரீதியான விரைவான நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குற்றவாளிகள் ஆண்டாண்டு காலம் வழக்குகளை இழுத்தடிக்க முடியாத சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. நமது இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாட முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என்ற பிரதமரின் எச்சரிக்கை, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான அணுகுமுறையை மத்திய அரசு பின்பற்றும் என்ற செய்தியை வெளிப்படுத்துகிறது. இந்த அறிவிப்பு மூலம் தேர்வு முறைகேடுகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் தேர்வு முறையின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தும் முயற்சியாகவும் இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. அரசு அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் நடைமுறைக்கு வந்தால் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு துரிதமாக தண்டனை வழங்கும் வாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் போராட்டம் என்ற வார்த்தையின் மூலம் பிரதமர் மோடியை வீழ்த்திவிடலாம், மோடி ஆட்சியை கவிழ்த்துவிடலாம் என நினைத்த அனைவருக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைப்பதன் மூலம் தக்க நேரத்தில் சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி.